கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா தடைகளை மாற்றுகிற தேவன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். எப்படி மாற்றப் போகிறார்? தடைகளை வழிகளாய் மாற்றப் போகிறார். முன்னேறாதபடிக்கு தடை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை, நிறைய காரியங்களில் இருக்கிற அத்தனை தடைகளையும் தேவனாய் கர்த்தர் ஒரு வினாடியில் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யோபு 42:2 தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடுவது எல்லாம். யோபுனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அத்தனையும் பிசாசு தடை பண்ணினா, அத்தனை தடைகளையும் கர்த்தர் மாற்றினா. யோபுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இது வரைக்கும் என்னென்ன நன்மை தடைப்பட்டது, இது வரைக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டது, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாதுபடிக்கு இருக்கிற தடைகள் அத்தனையும் மாறப்போகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, தடைகளை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவர் தடைகளை மாற்ற வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் நீங்கள் செய்யணும். ஆண்டவரே, எனக்கு முன்பாக நீங்கள் போங்க. வேதம் சொல்லுகிறது, மீகா 2:13 வாஸ்து பார்த்தா, தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை மாற்றுகிறவர், தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று தடைகளை மாற்றி வழிகளால் உட்பிரவேசிக்க பண்ணுவார். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அத்தனை தடைகளையும் கர்த்தர் மாற்றி வழிகளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஒரு சகோதரர் சொன்ன சாட்சி என் இருதயத்தை மகிழ்ச்சியாக நிரப்பியது. சொன்னால் 7 பிஸ்னஸ் செய்தேன் பிரதர், அந்த 7 பிஸ்னஸும் தடைப்பட்டது. கொஞ்சம் நல்லா வரும், அதுக்குள்ளேயே அந்த செடி கரிஞ்சு போவது போல், செடி தீஞ்சு போவது போல் அந்த பிஸ்னஸ் அப்படியே ஒன்றத்துக்கும் இல்லாமல் போய்விடும். 7 பிஸ்னஸ் 7 அப்படியே மாறியது. இப்போ பணம் இல்லை, காசு இல்லை, ஒன்றும் இல்லை, வழியே இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் வழியை ஏற்படுத்தி தருவேன். இதுவரை இருந்த தடைகளை உடைத்து இனி வழியை ஏற்படுத்தி தருவேன். ஆண்டவர் சொன்னதே போல ஒவ்வொரு பிஸ்னஸாய் செழிக்க ஆரம்பித்தது, ஒவ்வொரு பிஸ்னஸாய் துளிர்க்க ஆரம்பித்தது, பூத்து குலுங்கி காய்ச்சி கனி கொடுக்க ஆரம்பித்தது. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். சொல்லுங்க, நீங்கள் முன்னாடி போங்க ஆண்டவரே, நீங்கள் முன்னாடி போங்க. உபாகமம் 31:8 வாஸ்து பாருங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் போனால், உங்களுக்கு முன்பாக யார் தடையாக இருந்தாலும் அத்தனை தடைகளையும் கர்த்தர் உடைப்பா, அத்தனை தடைகளையும் மாற்றுவா. யோபு 11:10 வாசிக்கும் பொழுது, தேவனை தடுப்பவன் யார்? தேவனை தடுக்கவே முடியாது. உங்கள் ஆசீர்வாதத்தை இனி யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுடைய முன்னேற்றத்தை இனி யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் வளர்கிறத இனி யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா தடைகளை நீக்கி போடுகிற உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று தடைகளை மாற்றி வழிகளால் உட்பிரவேசிக்க பண்ணுவா. புதிய வழிகள் உங்களுக்கு உண்டாகும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, தடைகளை மாற்றி போடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் முன்பாய் கடந்து செல்வீராக. நீர் முன்பாய் சென்று தடைகளை மாற்றி வழிகளில் பிரவேசிக்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தடைகள் மாறப்போகிறது.
நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.